அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்துள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நற்றவத்துள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திர மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை காலையில் அமாவாசை 9:21 வரை இருக்குது. அதுக்கப்புறம் பிரதமை பாட்டி முகம் சொல்லுவோம். பிரதமை தீதி பரணி நட்சத்திரம் மதியம் 2:14 வரை இருக்குது. பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம் வந்தது. பரணி வரை சித்த யோகம், கார்த்திகை வந்து அமிர்த யோகம். ராகுகாலம் வந்து புதன்கிழமைக்கு எப்போதுமே 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளியல் 10:30 முதல் 12. சூலம் வந்து எப்போதுமே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வடக்கு சூலம். பரிகாரம் வந்து அன்பு சார்ந்த நேயர்களே, என்ற இந்த பயிற்சி கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்குது, ராசி பலன்கள் எப்படி இருக்குது. இப்போ மேஷ ராசிக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்து அருமையான இடத்துக்கு வந்து ஜென்மத்தில் இருந்துட்டு இருந்தார். அவர் இப்போ குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி லக்கணத்தில் மேஷத்தில் இருக்கார் சுக்கிரன். அந்த 2ல் இருக்கிற குரு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பார்வையினால 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடங்களை 10ஆம் இடங்களை பார்க்குறார். அதுவும் நன்மை தான். சனி பகவான் வந்து 10ல் இருக்கார். மேஷராசிக்கு 11 இருக்கார். இந்த குருவும் சனியும் நல்ல இடத்துல இருக்காங்க. 10ல் சனி இருப்பது தொழிலுக்கு நல்லது. அதனால சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். அதனால் ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு நல்ல நாள். கிரகங்களில் குருவும் சனி பகவானும் நல்ல பலமாக இருக்காங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியிலே குரு வந்திருக்கிறார். ராசியிலே குரு இருப்பது அவ்வளவு சுவாக்கியம் இல்லை என்று சொல்லலாம். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு 8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது நல்லதில்லை. அதனால் இவர் நன்மையை செய்ய மாட்டார். பிரச்சனைகளையும் சிரமத்தையும் கொடுப்பார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் வந்து 10ல் இருக்காரு. ராகுவும் செவ்வாயும் 11 இருக்கார். இவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. தொழில் நன்றாக இருக்கும், லாபம் நன்றாக. கவனமாக நடந்து கொள்ளால் முன்னேற்கிறார். ஆக ரிஷபராசி என்பவர்களே சற்று கவனம் தேவை. குரு பகவானுடைய வழிபாடு மிகவும், தசாமுத்தியுடைய வழிபாடு மிகவும் நல்லது. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி 12. அதனால் உங்களுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தை பார்க்குறார். இது 4ஆம் இடம் வந்து ஒரு நல்ல இடம். 4ஆம் இடம் பார்க்குறது. மிதுனராசி என்பவர்களுக்கு 10ல் ராகு இருக்கு, 10ல் செவ்வாய் இருக்கு. தொழில் நன்றாக இருக்கும். தொழில் ஸ்தானம் நல்ல நிறைவாக இருக்கும். 10ல் ராகு இருந்தால் தொழில் நல்ல நிறைவாக இருக்கும்னு சொல்கிறார்.
கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ல் இருந்த அவர் இப்போ 11ஆம் இடத்துல வந்துட்டு அருமையான அமைப்பு. குரு நல்ல இடத்துல வந்துட்டு நல்லதெல்லாம் செய்வார் என்று சொல்லலாம். அதில் இந்த குரு பகவானுடைய அமைப்பு, ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா அவர் 10ல் இருக்கார். 10ல் சந்திரன் இருப்பது நல்லதுதான், 10ல் சூரியன் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. அதில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் வெகு விரைவில் இப்போ நடைபெறும். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நல்ல செய்திகள்லாம் வரலாம், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய வயசுக்கு தக்கபடி என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது பூரா உங்களுக்கு நடக்கும். அடுத்து சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கார். 5 கூட 10ல் இருப்பது நல்லது தான், ஒன்றும் கெடுதல் கிடையாது. இருப்பினாலும் 10ல் குரு இருப்பது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை என்று சொல்வது. அதனால் கவனமாக நடந்து கொண்டு. சனி 7ல் இருக்கு. இதில் 9ல் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். இதில் சுக்கிரன் 9ல் இருப்பது நல்லது. சிம்மராசி என்பது கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு கொஞ்சம் நன்மையை செய்யாது. கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு அருமையான நாள், இன்று உங்களுக்கு நல்ல நிறைவான நாள். சென்றால் அப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு 8ல் இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டு, இந்த குரு 9ஆம் இடம் மிகச்சிறப்பு. 5, 7, 9 குருவுக்கு நல்ல இடம். இருந்தாலும் 5, 7 விட 9ஆம் இடம் குருவுக்கு தர்மஸ்தானம். அவரால் எந்த வரை உங்களுக்கு நல்ல பலன்களை பூரா தருவார். என்னென்ன உங்களுக்கு நல்லது பண்ண முடியுமோ அதை பூரா தருவார். சனி பகவான் உங்களுக்கு 6ல் இருக்கார், அதுவும் நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கார், அவரும் நல்லது செய்வார். கன்னிராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்கு, தொழில் நிறைவாக இருக்கிறது, நல்லதுதான் சொல்றேன் அப்படின்னு வராம. அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல வந்திருக்காரு. 6 கூட 8ல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். 6ஆம் இடம் ரணம், சத்ரு, நோயையும் எதிர்ப்பையும் கொடுக்கக்கூடிய குருபார் 8ல் போய் மறைஞ்சிட்டார். நல்லது பண்ணுறாரோ இல்லையா, கெடுதல் பண்ண மாட்டார். கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 8ஆம் இடம் மறைவு சாமி, அதனால நன்மையில் தான் நடக்கலாம்னு சொல்லலாம். அதனால துளாராசி என்பவர்களை உங்களுக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ல் ராகு இருக்கு, இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கார். இந்த குரு பகவான் 1 வருஷத்துக்கு இருப்பார், ஆனால் ராகு பகவான் 1 வருஷத்துக்கு இருப்பார். இந்த ராகு எந்த அளவு ராகுவால் இந்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அனைத்து நன்மைகளையும் செய்வார். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு குரு யாருன்னா 5ஆம் அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவியால் நன்மை என்று சொல்லலாம். நல்ல பெண்ணாக அமையலாம், திருமணம் நடக்கலாம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கலாம், கல்வி நல்லா வரலாம், மேலே படிக்கலாம், தொழில் துவங்கலாம். இதுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு நல்ல அருமையான இடம். ஆகவே விருச்சிக ராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்காரு, குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். குரு 6ல் இருப்பது அவ்வளவு நன்மை இல்லை. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. எல்லாத்தையுமே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 3ல் இருக்கிறது நல்லது, ராகு 4ல் இருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான பலன். குரு சரியா இல்லாட்டாலும் சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. அதில் உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர செல்வார்கள், கவனம் தேவை. அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கிறது. இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தரும், வாய்ப்பில்லை.
ஏன்னா 7.5 சனி தாக்கம் இன்னும் 2 ஆண்டுகள் கழிவு நேரம் என்று சொல்வது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 3ல் இருக்கார். ஆனால் இப்போ குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மகர ராசி என்பவர்களுக்கு குரு இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்தார்னா கண்டிப்பாக நல்ல பலன் தருவார். அந்த ஓராண்டு குரு நல்லது செய்வார். இந்த குருக்கிட்ட ஒரு குணம் உண்டு. நட்பு வீடு, பகை வீடு இப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் இருக்கிற இடத்துக்கு தக்கபடி எல்லாருக்குமே நல்லது செய்வார். அதனால் இந்த உங்களுக்கு குரு பகவான் நன்மை செய்வார். அதே மாதிரி ராகு பகவான் நல்லது செய்வார். இது ஒரு பெரிய அமைப்பு என்று சொல்லலாம். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் 5 ஆண்டுகள் இருக்கிறது இந்த காலம், சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு. இந்த 5 ஆண்டுகளில் இன்னும் 2 வருஷம் 2ஆம் வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி என்று பெயர். கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். எல்லாம் ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த கிரகமும் சரியாகல. அதனால் சற்று கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா 7 ஆண்டுகள் இருக்கின்றது ஏழையினுடைய தாக்கம். சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 3ல் இருக்கிறது நன்மை இல்லை. 3-4 குருவுக்கு நன்மை இல்லை, சிரமங்களை எல்லாம் கொடுப்பார். அதனால் நிதானமாக கவனமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ஆனால் அந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது நல்ல அமைப்பு என்று சொல்லலாம். அதனால் சிரமத்துக்கு இடையில் நன்மைகள் நடைபெறும். மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனி, கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 சனி, மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி. இந்த 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து நாம் வெளியில் வரணும். அதற்கு என்னையா வழி என்று சொன்னால், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இறை வழிபாடு தான் நமக்கு ஒரு நல்ல பலன் தரும். அந்த இறை பகவானை, கடவுளை நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் இறைவன் நிச்சயமாக நம்ம காந்து கொள்வார். சரணாகதி அடைந்து விட வேண்டும். நீ எல்லாம் தெய்வம் இல்லை, உன்னை விட எனக்கு ஒரு தெய்வ உலகத்தில் இல்லை, இறைவா என்னை காந்து கொண்டு என்று நாம் அவரிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது சரணாகதி படலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இறைவன் நிச்சயமாக நம்மளை காவந்து கொள்வார். நம்மளால் முடிஞ்ச வரையும் பார்ப்போம்னு நினைச்சோம்னா இறைவன் சோதிப்பதான் செய்வார். அதனால் இந்த 3 ராசி அன்பர்களும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வன்னி மரம் கிடைத்தால் வாங்கி பயிர் செய்யுங்கள். வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள், நல்ல பலன் தரும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த மீனராசி என்பவர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் நல்லது. வில்வ பத்திரத்தால் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் நடைபெறும், நன்மைகள் நடைபெறும், நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. அதனால் இறை வழிபாடு செய்யுங்கள், பதிகங்கள் பாராயணம் செய்யுங்கள், கோளர் திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். நீங்கள் எல்லாரும் எல்லா நல்ல பலன் அடைந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் பரமேஸ்வரனையும் ஆதிசக்தி துர்கா பரமேஸ்வரையும் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.